Hi everyone. In the video we are going to see the 12th basic maths for chemistry. அதாவது இதுவரைக்கும் யாருமே இப்படி தமிழ்ல 12th பண்ணது கிடையாது. நீட்க்கு அதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் கெமிஸ்ட்ரி இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க 6th லெசன்லேருந்து 10th லெசன்ஸ். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதில் ஒரு சில மேக்ஸ் தேவைப்படும் டெரிவேஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்கு என்னென்ன பேசிக்கான மேக்ஸ் தேவைப்படும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நடத்த போகிறேன். இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான லெக்சராக இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் உங்கள் புக்கில் படிக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ அந்த பேசிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணுறோம் அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், மேக்ஸே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கெமிஸ்ட்ரியில் ரொம்ப மேக்ஸ் வராது, கொஞ்சம் பேசிக்கான மேக்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. அதை உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும், ஏன்னா நான் ப்ராப்ளம்ஸ் நடத்தும் போது நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் அப்போ வந்து என்னால் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க முடியலனா கூட இப்போ நீங்கள் இந்த பேசிக் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை ஈஸியான செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். சரியா? அதனால் ரொம்ப பேசிக்கான மேக்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் புக்கில் இருக்க மாதிரி. சரியா? ஓகே. என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்க போது டெசிமல் பாயிண்ட் அண்ட் பவர், டெசிமல் பாயிண்ட் சால்வ் பண்ணுறது அண்ட் பவர்ஸ், அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து பவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸில். ஸோ அதை பற்றி பார்ப்போம். தென் கிராஃப் பேஸ்டு, ஒரு சில கிராஃப் தான் இருக்குது. தென் லாக் பேஸ்டு சம்ஸ் வந்து உங்களுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸில் வரும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வரும், அதுக்கப்புறம் இதுலேயும் கூட வரும், இதில் அயனிக் ஈக்லிபிரியமில் வரும். ஸோ இந்த இடத்துல லாக் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ லாக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி லாக் புக்கோ இல்லைனா ஒரு சில லாக் வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூலிமா ஈஸியாக லாக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம். தென் யூனிட் கன்வர்ஷன்ஸ், நிறைய இடத்துல யூனிட் கன்வர்ஷன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு வந்து 12th மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா அங்கேயே யூஸ் ஆகிற மாதிரி நிறைய யூனிட் கன்வர்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். தென் மோல்ஸ்லேருந்து மாஸ்லேருந்து மோல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் பவர். இப்போ நீங்கள் இதில் வந்து நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா டேரெக்டாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இது எங்கே யூஸ் ஆகும்னா சில இடத்துல நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டெசிமல் ஆன்சர் வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் ஃபைனல் ஆன்சர் பவரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலில் இருக்கிறத பவர்லலாம் எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போது 0.007 இருக்குது. இப்போ இதை வந்து சில பேர் எப்படி 7 × 10⁻³ எழுதிடுவோம். சில பேருக்கு புரியாது, ஏன் இதை 7 × 10⁻³ எழுதியிருக்காங்க, 10⁻+3 வருமா -3 வருமா, ஏன் அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வரும். கரெக்டாக அது எப்படி பண்ணணும், பவருக்கான பேசிக்ஸ் நான் செய்ய போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. 0.007 நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதலாம், 7 × 10⁻³ அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 இருக்கு, 3 இருக்கு. கரெக்டாக அதனால தான் இங்கே 10⁻³ போட்டிருக்கோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது இங்கே 7 போட்டாச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. ஸோ அதனால் நான் 10⁻³ போட்டிருக்கேன். இது எனக்கு தெரியுங்கிறனால நான் ஈஸியாக எழுதிட்டேன். இதை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பாயிண்ட். கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 3 நம்பர் இருக்குது. ஸோ 3 நம்பர் இருந்துச்சுன்னா 10⁻³ மல்டிபிள் பண்ணி 10⁻³ என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதான் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் 1 2 3 3 நம்பர் இருக்கு. சாரி, 7 × 10⁻² வருமா, 100னா 0.07 தான். ஆமாம், 10⁻³ தான். சரி, ஓகே, கரெக்ட். சரி, இப்போ பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 3 நம்பர் இருக்கு. அப்போ 10⁻³ மல்டிபிள் பண்ணி 10⁻³ என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 4 நம்பர் இருந்தால் 10⁻⁴ மல்டிபிள் பண்ணி 10⁻⁴ டிவைட் பண்ணணும். பாயிண்ட்க்கு அப்புறம் 5 நம்பர் இருந்துச்சுன்னா 10⁻⁵ மல்டிபிள் பண்ணி 10⁻⁵ டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எப்படி இதுல இருந்து ஆன்சர் கொண்டு வரலாம், நல்லா கவனிங்க. எப்போதுமே மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர்ல வந்து 10⁻³ 10⁻⁴ 10⁻⁵ மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க பாயிண்ட்டை ரைட் சைட்ல தள்ளி கொண்டு போகணும். மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் சைடு இங்க எழுதுறேன் பாருங்க, ரைட் சைட்ல. மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல பாயிண்ட்டை தள்ளி கொண்டு போகணும், ரைட்ல பாயிண்ட்டை கொண்டு போகணும். அதே டிவிஷன்ல இருந்துச்சுன்னா, டிவிஷன்ல பவர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல பாயிண்ட் என்ன செய்யணும், கொண்டு போகணும். புரியுதா? மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் ரைட் சைடில் பாயிண்ட்டை கொண்டு வரணும். டிவைட்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் என்ன செய்யணும், நம்ம பாயிண்ட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே 10⁻³ வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க, மேலே இருக்க 10⁻³ மட்டும் பாருங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, இது வந்து மல்டிப்ளை 10⁻³ இருக்கு. அப்போ மல்டிப்ளைல இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ரைட் சைடில் பாயிண்ட் கொண்டு போகணும். அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை நான் ரைட் சைடில் கொண்டு போகணும். எத்தனை பாயிண்ட் தள்ளி கொண்டு போகணும், இங்கே 10⁻³ இருக்கு. அப்போ 3 இருக்கனால 3 டிஜிட்ஸ் தள்ளி கொண்டு போகணும். இங்கே பாருங்க, இங்கே 1 இருக்கு. ஸோ இது 1 டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட், இந்த இடத்துல பாயிண்ட்டை கொண்டு வரணும். புரியுதா? 0.007
007 இருக்கு. இப்போ இங்க பாருங்க 10 to the power 3 இருக்கு. ஸோ 10 to the power 3 இருக்கனால 3 டிஜிட்ஸ் தள்ளி, ஏன்னா இங்க பவர் 3 தானே இருக்கு, அப்போ 3 டிஜிட்ஸ் தள்ளி வைக்கணும், ரைட் சைடில் தள்ளி வைக்கணும். ஏன்? பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கனால. எப்படி தள்ளி வைக்கலாம்? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாயிண்ட் இங்க இருக்கு. இது ஒரு டிஜிட், இது 2 டிஜிட், இது 3 டிஜிட். அப்போ 3 டிஜிட் தள்ளி எப்படி வைக்கலாம்? 1 2 3. இந்த இடத்துல என்ன செய்யணும்? நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 7 பாயிண்ட் அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ 1 2 3 இந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? பாயிண்ட் வந்துடும். அப்போ 7 பாயிண்ட். இங்கே 7க்கு அப்புறம் என்ன இருக்கு? வெறும் 0 தான் இருக்கு. அப்போ அதை போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஸோ 1 2 3 இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். 7.0 அப்படின்னு வந்துடும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? நான் 7.0 இன்டூ, நல்லா கவனிங்க, இந்த 10 to the power 3 போயிடுச்சு. ஏன் 10 to the power 3 போயிடுச்சு? இந்த 10 to the power 3 தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த 3 தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். அப்போ இந்த 10 to the power 3 போயிடுச்சு. அப்போ கீழே இருக்க 10 to the power 3 என்ன ஆகும்? மேலே வரும்போது 10 to the power -3 வரும். கரெக்டா? ஏன்னா கீழே இருக்க 10 to the power 3 மேலே வரும்போது என்ன ஆயிரும்? 10 to the power -3 சைன் சேஞ்ச் ஆயிரும். கீழே 10 to the power -3 இருந்தால் மேலே வரும்போது என்ன ஆகும்? 10 to the power +3 வரும். அவ்வளோதான். ஸோ கீழே ப்ளஸ்ல இருக்கும்போது மேலே வரும்போது மைனஸ் ஆயிரும், கீழே மைனஸ்ல இருந்துச்சுன்னா மேலே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். சரியா? இப்போ இங்கே +3 இருக்கு, இது மேலே வரும்போது -3 ஆயிடுச்சு. புரிஞ்சா? அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது 10 to the power 3 இருக்கு. ஸோ 3 அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்க, 1 இது 2 இது 3 3 டிஜிட் தள்ளி வச்சிருக்கோம். 1 2 3 3 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். ஸோ 7.0 அப்படின்னு வந்துருச்சு. 10 to the power 3 மேலே வரும்போது 10 to the power -3. ஸோ இப்படி தான் இந்த 0.007 என்ன செஞ்சிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் இது போப்போ உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும். பட் நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு. சரி, இப்போ இந்த இதில் பாருங்க, பாயிண்ட் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்போ 10 to the power 7 மல்டிபிள் பண்ணி 10 to the power 7 என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இங்கே பாயிண்ட் கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். இந்த 3 கிட்ட பாயிண்ட் கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். சரியா? 1 2 3 4 இந்த 3 கிட்ட பாயிண்ட் கொண்டு வரணும்னா எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. இந்த 3 வரைக்கும் எத்தனை உங்களுக்கு பாயிண்ட் எங்கே கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே 7 கிட்ட பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா 1 2 3 3 டிஜிட் தள்ளி கொண்டு வரணும். அப்போ நான் 10 to the power 3 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த 3 கிட்ட பாயிண்ட்டை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கிட்ட கொண்டு வரணும்னா 1 2 3 4. அப்போ 10 to the power 4 நான் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். 10 to the power 4 மல்டிபிள் பண்ணி 10 to the power 4 டிவைட் பண்ணணும். ஒருவேளை அந்த 5 கிட்ட பாயிண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்வேன்? 1 2 3 4 5 6 என்ன செய்வேன்? நான் மல்டிபிள் பண்ணுவேன். எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 10 to the power 6 மல்டிபிள் பண்ணி 10 to the power 6 என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி கொண்டு வரணுமோ அத்தனை பவர். 4 டிஜிட் தள்ளி கொண்டு வரணும்னா 10 to the power 4, 5 டிஜிட் தள்ளி கொண்டு வரணும்னா 10 to the power 5. இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணலாம்? 0.0003156 இருக்கு. இப்போ நான் இங்கே இதுகிட்ட பாயிண்ட் கொண்டு வரணும். எனக்கு ஆன்சர் வந்து 31.56 கொண்டு வரணும். அப்போ நான் இந்த 1 கிட்ட இங்கே பாயிண்ட் கொண்டு வரணும். இங்கே பாயிண்ட் கொண்டு வரணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ இது வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா 1 கிட்ட நான் பாயிண்ட் வைக்க போறேன். அப்போ 1 வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்கு. இங்க பாயிண்ட் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன செய்யணும்? 10 to the power 5 டிவைட் பண்ணி 10 to the power 5 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போறேன். ஏன்னா 5 டிஜிட் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ 10 to the power 5 மல்டிபிள் பண்ணி 10 to the power 5 டிவைட் பண்ணலாம். மல்டிபிள் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? 5 டிஜிட் ரைட் சைடில் தள்ளி வைக்கணும். அப்போ இது ஒரு டிஜிட், ரைட் சைடில் 2 டிஜிட், 3 4 5 5ன்னு சொல்லும்போது 31 பக்கத்தில் வந்துடும். 31.56 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? 31.56 இன்டூ இந்த 10 to the power 5 இருக்கு பார்த்தீங்களா? இது மேலே வரும்போது 10 to the power -5 வந்துடும். அப்போ 31.56 இன்டூ 10 to the power -5 வந்துடும். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ இது இருக்கு பாருங்க, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் 10 to the power, இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஆன்சர் கொண்டு வந்திருப்பீங்க. பட் ஒரு சில இடத்துல 10 to the power -5 கொடுத்துருப்பான் ஆன்சரை. அதாவது இப்படி கொடுத்துருப்பான் 0.51 இன்டூ 10 to the power -5 அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்சர் வந்து 10 to the power -3 கொண்டு வந்திருப்பீங்க. பட் ஆன்சர் 10 to the power -5 இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 10 to the power 2 மல்டிபிள் பண்ணி 10 to the power 2 டிவைட் பண்ணிருங்க. கரெக்டாக? ஏன்னா ஆல்ரெடி இங்கே 3 இருக்கு. இன்னும் 2 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 3 to 5 ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 10 to the power -5 தேவைன்னா ஆல்ரெடி இங்கே 10 to the power -3 இருக்கு. இன்னும் ஒரு -2 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? -2 -3 -5 ஆயிரும். அப்போ நான் என்ன செய்யணும்? 10 to the power 2 டிவைட் பண்ணி 10 to the power 2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 10 to the power 2 இருக்கு பார்த்தீங்களா? இங்கே நியூமரேட்டரில் இருக்க 10 to the power 2 என்ன செய்யும்? ரைட் சைடில் புள்ளி தள்ளி வைக்கும். கரெக்டா? ஏன்னா 10 to the power 2 வந்து என்ன செய்யுது? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த 10 to the power 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இது என்ன செய்யும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும். கரெக்டா? நல்லா கவனிங்க.
இங்கே 10^2 இருக்கா, கரெக்டா, ஃபைன். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10^2 என்ன செய்யும், ரைட் சைடில் தள்ளி புள்ளி வைக்க போகுது. அப்போ ரைட் சைடில் 1 2 இந்த இடத்துல புள்ளியை கொண்டு வந்துடும். ஸோ 0.5 இந்த இடத்துல வந்துடும். 0.5138 கரெக்டா, இன்டூ இந்த 10^3 அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே போட்டுருங்க. 10⁻³ அப்படியே இருக்குது. இந்த 10^2 தூக்கிடலாம். ஏன் 10^2 தூக்கிடலாம், பிகாஸ் இந்த 10^2 தான் என்ன செஞ்சிச்சு, 2 புள்ளி தள்ளி வச்சுச்சு. அப்போ கீழே இருக்க 10^2 என்ன ஆயிரும், மேலே வரும்போது 10⁻² ஆயிரும். கரெக்டா, அப்போ 10⁻². கீழே இருக்க 10^2 மேலே வரும்போது என்ன ஆயிரும், 10⁻² ஆயிரும். இப்போ நல்லா கவனிங்க, இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது a⁻m into a⁻n is equal to a⁻m+n. மேக்ஸில் பேசிக் பவர்ஸ் படிச்சிருக்கீங்களா? அதாவது கீழே இருக்க ரெண்டு நம்பருமே சேம்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் 10 தான் இருக்குது, இங்கேயும் 10 தான் இருக்குது. அப்போ கீழே இருக்க ரெண்டு நம்பருமே சேம், 10 10 இல்லை 9 9 ஏதோ ஒன்று, கீழே இருக்க நம்பர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, ஒரு ரூல். கீழே இருக்க பேஸ் ரெண்டுமே 10 10ன்னு சேமாக இருக்குது. இதுவும் 10 இதுவும் 10 இதுவும் 10. அப்போ சேமாக இருக்கும்போது மேலே இருக்க பவர் பாருங்க, -3 -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல், சரியா? அப்போ இங்கே இருக்க பவர் வந்து -3, இங்கே இருக்க பவர் -2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻⁻5 வந்துடும். இங்கே வந்து 0.5138 வரும். அப்போ நல்லா பாருங்க, 10⁻3லேருந்து நடந்துட்டேன், 10⁻5 கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், கரெக்டா? ஸோ இது மாதிரி தான் யூ ஹவ் டு ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இது வருது, எப்படி சால்வ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பாருங்க, இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1666 12 6 என்னது, 13 6 78 12 6 72 13 6 78. அப்போ 1666 13 6 78 வரும். இது ஈஸி. இது வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், எப்படி சால்வ் பண்ணிட்டேன். இது முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 13 வந்துருச்சு. இப்போ இந்த பவரில் இருக்கிறத நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, நல்லா கவனிங்க. லெட் மீ சூஸ் சம் அதர் கலர். இது வந்து 1666 13 6 78 ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 13 ஆன்சர் வந்துருச்சு. இன்டூ மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு 10⁻24 இருக்கா, அதை எழுதிக்கிறேன். 10⁻24 டிவைடட் பை கீழே யாரெல்லாம் இருக்கா, இதை கேன்சல் பண்ணிட்டோம். மீதி யார் இருக்கா, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 10⁻23யும் 10⁻32 இருக்குது. அப்போ 10⁻23 இன்டூ 10⁻32. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்க பவர்லாம் மேலே கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எப்போதுமே கீழே பவர் இருந்துச்சுன்னா அதை மேலே கொண்டு போயிருங்க. அப்போது இந்த 13 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13 இருக்கு, அந்த 13 அப்படியே போட்டுக்கோங்க. 13 இன்டூ இந்த 10⁻24 இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 10⁻24. இப்போ கீழே இருக்க பவரை மேலே கொண்டு போகிறோம். கீழே இருக்க 10⁻23 மேலே கொண்டு போனால் 10⁻23. ஏன்னா இங்கே 10⁻+23 இருக்கு, மேலே போகும்போது 10⁻23 ஆயிரும். அப்போ 10⁻23 இன்டூ இங்கே 10⁻32 இருக்கு, நல்லா கவனிங்க. இங்கேயே -32 இருக்கு, அப்போ மேலே போகும்போது +32 ஆயிரும். அப்போ 10⁻+32 அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இங்கேயும் 10 தான் இருக்குது, இங்கேயும் 10 தான் இருக்குது, இங்கேயும் 10 தான் இருக்குது. அப்போ நான் சொல்லியிருக்கேன்ப்பா, பேஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு, கீழே 10ன்னு சேமாக இருந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு நம்பர், இங்கே இருக்க நம்பர் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 13 இன்டூ 10 பவர் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, -24 -23 +32 இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆட் பண்ணுறோம், பிகாஸ் கீழே இருக்க நம்பர் எல்லாமே சேம். அப்போ நான் என்ன பண்ணணும், -24 -23 +32. அப்போ என்ன ஆகும், -24 -23 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -47 கரெக்டாக. அதில் ஒரு +32 மைனஸ் பண்ணிங்கன்னா 15 -15 வரும் கரெக்டாக. அப்போ 10⁻−15 இதுதான் ஆன்சர், சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அடிஷன் சப்ராக்ஷன்லாம் தெரியும், அதை உட்காந்து நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெசிமல் பவர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த கிராஃப்ஸ். கிராஃப்ஸில் வந்து உங்களுக்கு பெருசாக இல்லை, இந்த ஒரே ஒரு கிராஃபை பேஸ் பண்ணி தான் அந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் இருக்குது. கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் மோஸ்ட்லி கிராஃப் இருக்குது, மற்றபடி எதுலேயுமே இல்லை. ஸோ இந்த கிராஃப் y = mx + c, அதாவது இந்த நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல, ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. y = mx + c, அது என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். ஸோ எந்தெந்த டைம்லலாம் இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுதோ, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணுவோம். அப்படி டிரைவ் பண்ணும்போது நம்ம டிரைவ் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து y = mx + c இந்த ஃபார்மெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்வோம், ஸ்ட்ரைட் லைன் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராஃப் இருக்குது, ln k = ln a - ea/r
இன்ட்டு 1/t இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷனை வந்து நான் சொல்றேன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷன் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் அரிஹினியஸ் ஈக்குவேஷன்ல. இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியாது ஏன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றோன்னு. பிகாஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து y = mx + c ன்னு செய்து ஃபாலோ பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அது எப்படி ஃபாலோ பண்ணும் நல்லா கவனிங்க. y = mx + c, அதாவது mx + c ன்னு எழுதினாலும் ஒன்று தான், c + mx ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா அடிஷனில் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, yங்கிற இடத்துல ln k இருக்கு, ஓகே ஃபைன். சிங்கிற இடத்துல யார் இருக்கா, ln a இருக்கு, ஃபைன், பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ங்கிற இடத்துல மைனஸ் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் எம்ங்கிற இடத்துல யார் இருக்கா, நல்லா கவனிங்க, எம்ங்கிற இடத்துல யார் இருக்கா, -ea/r இருக்கு. அப்போ இந்த இடத்துல பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் ஆஃப் மைனஸ் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மைனஸ்னா என்ன அர்த்தம், பிளஸ் இன்ட்டு மைனஸ் தானே மைனஸ். அப்போ இங்கே ஒரு பிளஸ் இருக்கு, இந்த பிளஸ் இருக்கு, பட் இந்த இடத்துல யார் இருக்கா, மைனஸ் இருக்கு, சரியா? அப்போ எம்ங்கிற இடத்துல யார் இருக்கா, இந்த -ea/r இருக்கு. இந்த எம்ங்கிற இடத்துல ஃபுல் -ea/r எடுத்துக்கணும். முன்னாடி இருக்க பிளஸ் வந்து இந்த பிளஸ், இங்கே ஒரு பிளஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த பிளஸோட ஈக்குவேட் ஆகிறது. பட் எம்ங்கிற இடத்துல யார் இருக்கா, -ea/r இருக்கு. எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, இந்த 1/t இருக்கு. அப்போ yங்கிற இடத்துல ஒரு டேர்ம் இருக்கு, சிங்கிற இடத்துல ஒரு டேர்ம் இருக்கு, எம்ங்கிற இடத்துல ஒரு டேர்ம் இருக்கு, எக்ஸுங்கிற இடத்துல ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் மாதிரியே, சாரி வெளியே வந்துருச்சு, ஓகே, இந்த ஈக்குவேஷன் மாதிரியே இந்த y = mx + c மாதிரியே மேலே இருக்க ஈக்குவேஷன் இருக்கிறனால இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணுறோமோ அதெல்லாம் y = mx + c ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபாக இருக்கும். அப்போ இந்த இதுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி இருக்கலாம், இங்கே பாருங்கள், இப்படி அப்வேர்டாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் டவுன்வேர்டாகவும் இருக்கலாம். எப்போ அப்வேர்டு வரும் எப்போ டவுன்வேர்டு வரும் நம்மளுக்கு தெரியணும். நல்லா வச்சுக்கோங்க, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஸ்லோப் நடந்து இந்த எம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த y = mx + c ல ஒரு எம் இருக்கா, இந்த எம் தான் ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மேலே எப்படி போகும், பாசிட்டிவ். அதே இந்த எம் வேல்யூ வந்து நெகட்டிவ், நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இப்படி ஈக்குவேஷன் இந்த கிராஃப் வந்து கீழே நோக்கி என்ன செய்யும், வரும், நெகட்டிவாக வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம்ல, ln k = ln a -ea/r × 1/t. இதில் எம்மோட வேல்யூ நான் என்ன சொன்னேன், -ea/r சொல்லியிருக்கேன், மைனஸ் நெகட்டிவ். அப்போ இந்த எம்மோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, கரெக்டா? நல்லா பாருங்க, let me erase this. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, சிங்கிற இடத்துல ln a இருக்கு, கரெக்டா? ப்ளஸ்ங்கிற இடத்துல இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும். ஏன் ப்ளஸ் கொடுக்கலையே, நீங்கள் ஏன் ப்ளஸ் சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, மைனஸை நான் எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ல எழுதிக்குவேன். அப்போ இந்த ப்ளஸ் வந்து இந்த ப்ளஸோட சேர்ந்தது. அப்போ இந்த மைனஸ் யார் கூடது, இந்த மைனஸை தனியாக வச்சுக்கோங்க, -ea/r தனியாக வச்சுக்கோங்க. இந்த -ea/r தான் யார், எம். புரியுதா? இங்கே மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை நான் செஞ்சுக்கலாம், இந்த மைனஸை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு பிரித்து எழுதிக்கலாம், கரெக்டா? இந்த ப்ளஸ் வந்து யாரோடது, இந்த ப்ளஸோடது, ஈக்குவேஷனில் இருக்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த -ea/r தான் யார் அப்படின்னா எம்மோட வேல்யூ. ஏன்னா இந்த ப்ளஸுக்கு பக்கத்தில் எம் இருக்கு, இங்கே ப்ளஸுக்கு பக்கத்தில் யார் இருக்கா, -ea/r இருக்கு. ஸோ இந்த -ea/r தான் யார், இந்த எம்மோட வேல்யூ. அப்போ இங்கே எம் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்போ எப்போல்லாம் எம்மோட வேல்யூ நெகட்டிவ்ல வருதோ அப்போல்லாம் கிராஃப் இந்த மாதிரி என்ன செய்யும், கீழ் நோக்கி வரும். ஏன்னா நெகட்டிவ்னா டிக்ரீசிங், அப்போ ஸ்லோப் நெகட்டிவ்னா கீழே எப்படி நோக்கி வரும். அதே பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேல் நோக்கி போகும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ∂y/∂x. அதாவது ஒரு லைன்ல வந்து ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துப்பீங்க, இதை ∂y சொல்லுவோம், இதை ∂x சொல்லுவோம். இந்த ∂y வேல்யூவும் ∂x வேல்யூவும் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அது ஸ்லோப்பு. பாசிட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் மேலே போகும், நெகட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் கீழே வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல யூஸ் ஆகுது கெமிஸ்ட்ரியில், கரெக்டா? ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் கிராஃப் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னு ரெண்டு இருக்கும். ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்டை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A gives B அப்படின்னா ஏங்கிறது ரியாக்டன்ட், அது ரியாக்ட் ஆகி பிங்கிற ப்ராடக்ட்டை கொடுக்குது. அப்போது ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம், ஹீட்டை ரிலீஸ் பண்ணுற ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக், ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிற ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ஹீட்டை ரிலீஸ் பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ராவாக வெளியே கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரியாக்டன்ட் இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ராடக்ட் கீழே தள்ளி இருக்கும். ஏன் கீழே தள்ளி இருக்கு ப்ராடக்ட் பாருங்களேன், ரியாக்டன்ட் மேலே இருக்கு ஆனால் ப்ராடக்ட் கீழே இருக்கு. ஏன் அப்படி, பிகாஸ் அது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது, எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறனால கீழே தள்ளி இருக்கு ப்ராடக்ட். பட் எண்டோதெர்மிக் வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற ஹீட்டை வாங்கி வச்சுக்கோம், அப்சர்வ் பண்ணிக்கும், அது கொடுக்காது. அப்போ வாங்கி வச்சுக்கிறனால நம்ம கொடுக்குறோம், பட் அது வாங்கி வச்சுக்கிட்டு மேலேயே இருந்துக்கும், கீழே என்ன செய்யாது, வராது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எக்ஸ்ட்ராவா கொடுக்கறனால கீழே வரைக்கும் இருக்கு ப்ராடக்ட், பட் எண்டோதெர்மிக்ல வாங்கி வச்சுக்கிறனால மேலே என்ன செய்யும், அப்படியே இருக்கும். இதான் வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட்கான ஒரு ரியாக்ஷன் கோஆர்டினேட் டயக்ராம்.
இதில் EAன்னு ஒன்று போட்டிருக்கேன்ல, இதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது ரியாக்டண்ட்டுக்கும் இந்த மேலே இருக்க கர்வில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வில் ஹையஸ்ட் பாயிண்ட் இதானே, இந்த கிராஃபில் ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்போ இந்த ரியாக்டண்ட்டோட லெவலுக்கும் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த எனர்ஜி, இந்த கேப்பை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த ரியாக்டன்ட் எல்லாமே இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை தாண்டி வருதோ அது மட்டும் தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக முடியும், மற்ற எதுவும் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக முடியாது. சரியா? ஸோ அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த கேப் வந்து கம்மியாக இருக்குது. பட் எண்டோதெர்மிக்கில் பாருங்கள், ரியாக்டன்ட் இங்கே இருக்குது, அந்த ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் இங்கே இருக்குது. அப்போ இந்த கேப் ஆக்டிவேஷன் எனர்ஜி பாருங்கள் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ A gives Pன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது ரியாக்டன்ட், Pங்கிறது ப்ராடக்ட். எப்போவுமே ரியாக்டன்ட் கம்மியாயிட்டே இருக்கும், ப்ராடக்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ராடக்டே கிடைக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிராம் ஒரு சப்ஸ்டன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, என்ன சொல்லலாம், சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரியாக்ட் ஆனால் தான் சோடியம் குளோரைட் கிடைக்கும். அப்போ சோடியமும் குளோரினும் கம்மியாகி ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடுங்கிற சால்ட் அதிகமாகிட்டே வரும். கரெக்டாக? அதாவது நம்ம 2 விஷயம் எடுத்துக்கிறோம், அது ரியாக்ட் ஆனால் தான் ப்ராடக்டே கிடைக்கும். அப்போது நமக்கு எடுத்துக்கிற ரியாக்டன்ட் கம்மியாகிக்கிட்டே வரும், ப்ராடக்ட் அதிகமாகிட்டே வரும். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும்ல. சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொல்லணும்னா, சுகர் சொல்யூஷன், இப்போ தண்ணி இருக்குது, சுகர் இருக்குது, சரி, அது ரெண்டும் ரியாக்டன்ட். இப்போ இந்த சுகரையும் வாட்டரையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுகர் தனியாக வாட்டர் தனியாக இருக்குமா, ரெண்டும் கரைஞ்சி ப்ராடக்டாக மாறிடும். அப்போ சுகர் அந்த இடத்துல கம்மியாகுது, பட் உங்களுக்கு ப்ராடக்ட் சுகர் சொல்யூஷன் என்ன ஆகுது, அதிகமாகிட்டே வருது. ஸோ சுகர் குறைய கம்மியாகிட்டு கரைஞ்சு உங்களுக்கு சுகர் சொல்யூஷன் என்ன செய்யுது, நம்மளுக்கு அதிகமாகிட்டே வருது. அது மாதிரி தான் ரியாக்டன்ட் எப்போதுமே கம்மியாகும், ப்ராடக்ட் அதிகமாகிட்டே போகும். சரியா? அப்போ ரியாக்டன்ட் கம்மியாகுங்கிறதுனால ஏங்கிறது இங்கே ரியாக்டன்ட், அப்போ ரியாக்டன்ட் கம்மியாகிறதுனால கிராஃபில் கீழே வரும். ப்ராடக்ட் P அதிகமாகிட்டு இருக்கனால அது என்ன செய்யும், அதிகமாக இப்படி மேலே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் அதிகமாகிட்டு இருக்கனால மேலே நோக்கி போகுது. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், அதுதான் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்லிபிரியம்ல அதாவது ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல் அமௌண்ட்ல, இந்த இடத்துல பாருங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கும். அப்போ அது ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் நெக்ஸ்ட் லாக் பேஸ்டு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லாக் பேஸ்ட் இது ரொம்ப ஈஸி தான். லாக் பேஸ்ட்ல 2 லாக் இருக்கு. ஒன்று நேச்சுரல் லாக்னு சொல்லுவாங்க, லாகு கீழே பேஸ் இருக்கும். சரியா? லாகுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம லான் அப்படின்னு சொல்லுவோம். அதே லாகுக்கு கீழே 10 இருந்துச்சுன்னா இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற லாகு. சரியா? இப்போ இந்த லாகுக்கு கீழே இருக்குல்ல, லான், இந்த லானை நீங்க வந்து லாகா மாத்தணும் அப்படின்னா, சரியா, நல்லா கவனிச்சுக்கோங்க. லான் அப்படின்னா லாக் லாகுக்கு பேஸ்ல இருக்கும். இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ்ல இருக்கும். அப்படி பேஸ்ல இருந்தா அதை நம்ம லான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லானை வந்து நான் என்னவா மாத்தணும், இந்த லாக் 10ஆ மாத்தணும், லாக் பேஸ் 10ஆ மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லானை லாக் பேஸ் 10ஆ மாத்தணும் அப்படின்னா 2.303 மல்டிபிள் பண்ணணும். ஸோ லான் இஸ் ஈக்குவல் டு 2.303 log 10 அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்ய போது வரப்போகுது. அப்போ இந்த லானை வந்து நீங்கள் log 10ஆக மாற்றணும் அப்படின்னா 2.303 மல்டிபிள் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே log 10 இருக்குல்ல, இந்த பேஸ் 10 போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். அதனால நிறைய இடத்துல log பேஸ் 10 போடாமல் வெறும் log அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா வெறும் log அப்படின்னாலும் log பேஸ் 10 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? லான் வேற log வேற. ஸோ log பேஸ் 10 தான் நம்ம எப்படி போடுவோம், வெறும் log அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்குவோம், போட்டுக்குவோம். அதனால வெறும் log இருந்துச்சுன்னா log பேஸ் 10 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. log ஈனா அவங்களே கீழே ஈன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் வெறும் log இருந்துச்சுன்னா log பேஸ் 10 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ சில ஃபார்முலாஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ். log AB is equal to log A plus log B. அதாவது லாகுக்குள்ள 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இங்க பாருங்க, A into B, இது 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப லாக்ல 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நீங்க என்ன செய்யணும், log A plus log B அடிஷன்ல பிரிச்சு எழுதணும். அதே 2 நம்பர் A by B டிவைட்ல இருந்துச்சுன்னா log A divided by B, டிவைட்ல இருந்துச்சுன்னா மைனஸ்ல எழுதணும், log A minus log B. அதே மாதிரி லாக்ல ஏதாவது பவர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பவர்ல இருக்க டேர்மை முன்னாடி கொண்டு வந்துடணும். இப்போ இங்க M வந்து பவர்ல இருக்கு, ஸோ முன்னாடி கொண்டு வந்துட்டா இந்த M வந்து முன்னாடி வந்துடும். இப்போ இந்த மூணுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் log 2 into 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, log 2 into 3. சரியா? இப்போ நான் இது எப்படி எழுதுவேன், இங்கே நல்லா கவனிங்க. இந்த 2ங்கிறது A, Bங்கிறது 3. சரியா? ஏங்கிறது 2, பிங்கிறது 3. ஏன்னா ஏங்கிற இடத்துல 2 இருக்கு, பிங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா A into B, இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இங்கே ஏபின்ற இந்த இடத்துல யார் இருக்கா,
2 3 இருக்கு அவ்வளவுதான். ஃபார்முலா என்ன? log a plus log b. அப்ப ஏங்கிற இடத்துல 2 இருக்கு, bங்கிற இடத்துல 3 இருக்கு, அவ்வளவுதான். log 2 plus log 3. அதை எப்படி பிரிச்சு எழுதணும்? log 2 plus log 3. ஏன் இப்படி எழுதியிருக்கோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அடிஷன்ல மாத்தி எழுதணும், அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை இங்க 2 into 3க்கு பதிலா 2 into 3க்கு பதிலா 4/5 இருக்கு, 4 divided by 5 இருக்கு. டிவைடட் பைல இருந்தா என்ன பண்ணணும்? டிவைடட் பைல இருந்தா என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, டிவைடட் பைல கொடுத்திருந்தா மைனஸ்ல எழுதணும். அப்ப இங்க a by b க்கு பதிலா யார் இருக்கா? 4/5 இருக்கு. அப்ப 4ங்கிறது a, 5ங்கிறது b. அப்ப எப்படி எழுதலாம்? log 4 minus log 5. log 4 minus log 5 எழுதலாம். கரெக்டா? ஏன்னா aங்கிறது 4, அப்ப a, bங்கிறது 5, அப்ப bங்கிறதுல 5 போட்டாச்சு. மைனஸை அப்படியே போட்டுட்டேன். log a minus log b தான் ஃபார்முலா. ஸோ log a minus log b. ஸோ அப்போ டிவைட்ல இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு புட் மைனஸ். நெக்ஸ்ட் இப்போ இப்படி இருக்கு உங்ககிட்ட log 2 power 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பவர்ல இருக்க நம்பரை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆயிரும்? 3 log 2 வந்துடும். கரெக்டா? கரெக்டா? 3 முன்னாடி பவர்ல இருந்ததை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ 3 log 2 வந்துடும். அவ்வளோதான். சரியா? ஃபைன். தென் இது ரொம்ப ரொம்ப பேசிக். log mb இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த b இருக்கு பார்த்தீங்களா, இந்த b அப்படியே போட்டணும். இந்த m வந்து என்ன செஞ்சிருந்தா இங்கே போயிடும், m பவர் ஏன்னு வந்துடும். அதாவது log 10 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 3 அப்படியே போட்டணும். இந்த 10 வந்து இங்கே போயிடும், 10 பவர் இது அப்படியே இங்கே தள்ளிட்டு போயிடும். 10 பவர் எக்ஸ் என்ன செஞ்சுட்டு வந்துடும்? 10 பவர் எக்ஸ், 10 பவர் எக்ஸ். ஸோ இங்கே இருக்கிறத கீழே போட்டணும், இங்கே இருக்கிறத கீழே போட்டணும், இதில் இருக்கிறத பவரில் வந்துடும். இது ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் நான் சொல்கிறேன் இந்த ஒரு 5 வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லா லாகுமே ஓரளவு நீங்கள் உங்களால் என்ன செஞ்சிட முடியும்? கால்குலேட் பண்ணிட முடியும். அதை தாண்டி காம்ப்ளிகேட்டடான லாக் வேல்யூஸ் உங்களுக்கு கால்குலேஷனில் கொடுத்தாங்க ப்ராப்ளம்ஸில் அப்படின்னா அவங்களே அதுக்கான வேல்யூஸை கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த லாக் கீழே 10 இதெல்லாம் நீங்கள் எப்போதுமே போடணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஒரு சில இதில் 10 போடாமல் விட்டுருப்பேன். ஸோ 10 போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். சரியா? ஸோ log 2ஓட வேல்யூ என்னன்னா 0.3010. log 3ஓட வேல்யூ வந்து 0.477. log 5ஓட வேல்யூ வந்து 0.699. log 7ஓட வேல்யூ 0.845. log 1ஓட வேல்யூ 0, log 10ஓட வேல்யூ 1. இது ரெண்டு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். log 1னா 0, log 10னா 1. அப்போ log 0 வந்து இன்ஃபினிட்டி. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட கொஸ்டின்ல log 6 இருக்கு. இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ தெரியும்? 2 தெரியும், 3 தெரியும், 5 தெரியும், 7 தெரியும், 1 தெரியும், 10 தெரியும். இதுதான் தெரியும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல log 6 வந்து ஒரு இடத்துல தேவைப்படுது, உங்க ப்ராப்ளம்ல தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த log 6 எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் log 6 எப்படி எழுதிக்கலாம்? log 6 is equal to log 2 into 3 எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? a into b is equal to a plus b. அடிஷன்ல எழுதிக்கலாம். அப்போ நான் என்ன செய்வேன்? இந்த log 2 into 3 ஐ வில் ரைட் as log 2 plus log 3. ஏன்? பிகாஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ 2 log போட்டுட்டு இதை அடிஷன்ல எழுதிக்கலாம். 2 plus 3 அப்படின்னு அடிஷன்ல எழுதிக்கலாம். அப்போ எனக்கு இப்போ நல்லா கவனிங்க, log 2ஓட வேல்யூ தெரியும், log 3ஓட வேல்யூ தெரியும். log 2 என்னது? log 2 இங்கே இருக்கு பாருங்க. log 2 வந்து 0.3010. அதை எழுதிக்கிறேன். log 2 is equal to 0.3010 plus log 3ஓட வேல்யூ என்னது? இங்கே மேலே இருக்கு 0.477. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் வேல்யூ. அதுதான் log 6ஓட வேல்யூ. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். log 4 எப்படி எழுதலாம்? log 4 வந்து அதே மாதிரி log 2 into 2 எழுதலாம். ஏன்னா 4 வந்து நான் 2 into 2 எழுத முடியும். அப்போ இந்த log 2 into 2 நான் log 2 plus log 2 எழுதலாம். கரெக்டா? ஏன்? பிகாஸ் இது a into b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நான் பிளஸ்ல எழுதிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் பிளஸ்ல என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி இங்கே log 9, இந்த log 9 அப்படி எழுதலாம். log 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இந்த log 4 கூட நான் என்ன செஞ்சிருக்கலாம்? log 2 ஸ்கொயர்னு எழுதிருக்கலாம். பட் 2 into 2 எழுதலாம், கரெக்ட் தான். இந்த log 9 நீங்கள் log 3 into 3 எழுதலாம், அப்படி எழுதலாம். இல்லைனா இந்த log 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, பவர்ல இருக்கு. இந்த 2 பவர்ல இருந்தால் என்ன வந்துடும்? முன்னாடி வந்துடும். அப்போ இந்த 2 பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துருச்சுன்னா 2 log 3 வந்துடும். கரெக்டா? இந்த பவர்ல இருக்க 2 வந்து முன்னாடி வந்துச்சுன்னா 2 இங்கே வந்துடும். ஸோ 2 log 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? is equal to 2 into log 3. இந்த log 3ஓட வேல்யூ நம்ம மேலே படிச்சிருக்கோம். 0.477 பண்ண பார்த்தோம்ல, அதுதான். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு 4-5 வேல்யூ படிக்கிறது மூலியமா மற்ற லாக் வேல்யூஸை நம்மளால என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து கொண்டு வர முடியும். சரியா? ஓகே. தென் சில யூனிட் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், இல்லைன்னா 10⁻2 சென்டிமீட்டர். ஏன்னா 100 அப்படிங்கிறது என்னது? 10⁻2. 10⁻2 என்ன அர்த்தம்?
10 to the power 2 என்ன அர்த்தம் உங்களுக்கு இது மீனிங் தெரியுமா 10 to the power 2 அப்படின்னா என்ன அர்த்தம் 10 into 10 ன்னு அர்த்தம் 10 to the power 3 என்ன அர்த்தம் 10 into 10 into 10 ன்னு அர்த்தம் அப்ப நல்லா கவனிங்க 10 to the power 2 அப்படின்னா ரெண்டு இருக்கு அப்ப 10 into 10 10 to the power 3 மூணு இருக்கு அப்ப 3 10 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 10 into 10 into 10 10 to the power 4 னா 4 10 ஆல மல்டிபிள் பண்ணனும் 10 into 10 into 10 into 10 அது மாதிரி பட் ஈஸியா அப்படினா வச்சுக்கலாம் 10 to the power 2 அப்படினா மொத 1 போட்டுக்கோங்க பவர்ல 2 இருக்கா சோ அப்ப 2 0 அதே மாதிரி 10 to the power 3 அப்படினா 1 போட்டுக்கோங்க பவர்ல என்ன இருக்கு 3 இருக்கு அப்ப 3 0 போட்டுக்கணும் 1000 அதே மாதிரி 10 to the power 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க 10 to the power 5 ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கணும் இந்த 1 இருக்குல இந்த 1 அப்படியே போட்டுக்கணும் பவர் 5 இருக்கு பவர் 5 னா 5 0 போடணும் 1 2 3 4 5 அவ்வளவுதான் 10 to the power 7 னா 1 போட்டுட்டு 7 0 போடணும் அவ்வளவுதான் அப்ப 100 அப்படிங்கிறது 2 0 இருக்கு 100ல 2 0 இருக்கறனால நான் 10 to the power 2 ன்னு போட்டுட்டேன் 3 0 இருந்தா 10 to the power 3 அவ்வளவுதான் சரியா கிளியர் இந்த மாதிரி நீங்க வந்து மேக்ஸ் வச்சு விளையாடலாம் ரொம்ப ரொம்ப பேசிக் and 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -2 மீட்டர் நல்லா கவனிங்க 1 மீட்டர் அப்படிங்கிறது 10 to the power 2 சென்டிமீட்டர் அப்போ 1 சென்டிமீட்டர் என்னவா இருக்கும் 10 to the power -2 மீட்டரா இருக்கும் கரெக்ட்டா ஏனா 1 மீட்டர் 10 to the power 2 சென்டிமீட்டர் இப்போ எனக்கு 1 சென்டிமீட்டர் தான் வேணும் அப்ப இந்த 10 to the power 2 இந்த சைடு போயும்போது 10 to the power -2 ஆ போகும் கரெக்ட்டா நீங்க நல்லா கவனிங்க ஒரு இதுக்கு நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்ததுல நீங்களே புரிஞ்சுக்கணும் 1 மீட்டர் = 10 to the power 2 சென்டிமீட்டர் கரெக்ட்டா இப்போ எனக்கு சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வேணும் அப்ப இந்த 10 to the power 2 அந்த சைடு அனுப்பும்போது 10 to the power -2 வந்துரும் இங்க மீட்டர் போடிங்கனா = 1 சென்டிமீட்டர் ஏனா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் அந்த 1 போட்டால் போடலனால 1 தான் சோ 1 சென்டிமீட்டர்ங்கிறது இந்த 10 to the power 2 அந்த சைடு போயும்போது 10 to the power -2 வந்துரும் அதனால தான் 1 சென்டிமீட்டர் = 10 to the power -2 மீட்டர் அப்படினு வருது சரியா then 1 மில்லிமீட்டர் அப்படினா 10 to the power -3 மீட்டர் 1 நானோமீட்டர் அப்படினா 10 to the power -9 மீட்டர் 1 பிக்கோமீட்டர் அப்படினா 10 to the power -12 மீட்டர் 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படினா 10 to the power -10 மீட்டர் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இந்த PDF உங்களுக்கு நான் கீழ கொடுத்துறேன் then mass ரொம்ப பெருசா யூஸ் ஆகாது பட் ஸ்டில் 1 கிலோகிராம்னா 1000 கிராம் அதான் 10 to the power 3 கிராம் ஏனா 1 2 3 மூணு 0 இருக்கு சோ 10 to the power 3 கிராம் 1 கிராம் அப்படினா 10 to the power -3 கிராம் 1 கிலோகிராம் வந்து 10 to the power 3 கிராம்னா 1 கிராம் என்ன ஆயிரும் 10 to the power -3 கிலோகிராம் அவ்வளவுதான் 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம் 10 to the power 3 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் வந்து 10 to the power -3 கிராம் then 1 atomic mass units எல்லா இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க 1.66 into 10 to the power -27 கிலோகிராம் then volume ல 1 liter அப்படினா 1000 milliliter that is 10 to the power 3 milliliter 1 milliliter அப்படினா 10 to the power -3 liter and 1 decimeter cube நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் 1 decimeter cube னா வேற ஒண்ணும் இல்ல 1 லிட்டருக்கான இன்னொரு யூனிட் தான் 1 decimeter cube so 1 decimeter cube is equal to 1 liter அப்ப இந்த 1 லிட்டருக்கு பதிலா 1 decimeter cube கூட நீங்க போட்டுக்கலாம் அப்ப 1 decimeter cube is equal to 1000 milliliter அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா then temperature இது ரொம்ப முக்கியம் temperature sometimes degree celsiusல இருக்கும் பட் நமக்கு எப்பவுமே கால்குலேஷன்ல மோஸ்ட்லி கெல்வின் தான் தேவைப்படும் அப்ப எப்படி டிகிரி செல்சியஸை நீங்க கெல்வினா மாத்தணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 22 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு 273 கெல்வினை நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்ப 22 + 273 என்ன ஆகும் நம்மளுக்கு 295 கெல்வின் வந்துரும் அவ்வளவுதான் உங்களுக்கு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்களோ அதோட 273 ஆட் பண்ணீங்கன்னா அது கெல்வினா மாறிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட क्वेश्चनல 10 டிகிரி செல்சியஸ் இருக்கு ஆனா நீங்க வந்து கெல்வின்ல யூஸ் பண்ணனும் அப்ப என்ன செய்யணும் இந்த 10 டிகிரி செல்சியஸோட ஒரு 273 ஆட் பண்ணுங்க அப்ப 10 + 273 283 கெல்வினா மாறிடும் அவ்வளவுதான் அவங்க கொடுத்திருக்க டிகிரி செல்சியஸை ஒரு 273 ஆட் பண்ணீங்கன்னா it will be converted into Kelvin then pressure இது அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறது இல்ல பட் நீட் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கன்னா யூஸ் ஆகும் just take a screenshot of it mostly atomic pressure இல்லனா bar pressure யூஸ் பண்ணுவோம் சரியா எனர்ஜிக்கு அதே மாதிரி தான் 1 kilojoule is equal to 10 to the power 3 joule அப்புறம் 1 joule is equal to எர்க்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்புறம் கேலரிஸ் எலக்ட்ரான் வோல்ட் இதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் பட் 12th லெவல்ல யூஸ் ஆக போறது இல்ல அந்த அளவுக்கு பட் தேவைப்படும்ங்கறனால நான் எடுத்து வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காண்டி எடுத்து வந்திருக்கேன் தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை மோலார் மாஸ் அதாவது மாஸ்ங்கிறது given மாஸ் அவங்க क्वेश्चनல கொடுக்கறாங்கல்ல क्वेश्चनல கொடுப்பாங்கல்ல क्वेश्चनல கொடுக்கிற மாஸ் எழுத தெரியுதா இந்த கலர் வாய்ப்பில்லை oh my god okay fine இந்த மாஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்க மாஸ் வந்து given மாஸ் क्वेश्चनல கொடுக்கிற given மாஸ் இந்த மோலார் மாஸ்ங்கிறது அந்த காம்பவுண்டோட மாஸ் இருக்குல்ல நீங்க இந்த 11th லலாம் படிச்சிருப்பீங்க இப்போ C2H6 அப்படினா 2 × 12
plus 6 into 1, அதாவது கார்பனோட மாஸ் 12, ஹைட்ரஜனோட மாஸ் 1. ஸோ 2 into 12, 6 into 1 is equal to 24 plus 6 equal to 30. இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க, 10th படிச்சுட்டு வருவீங்க. அதுதான் மோலார் மாஸ், சரியா? ஸோ அந்த மோலார் மாஸ் வந்து கீழே இருக்கும், கிவன் மாஸை மேலே நியூமரேட்டரில் போட்டுடணும். கொஷினில் கொடுத்துருக்க மாஸ் கிவன் மாஸ், மோலார் மாஸுக்கு அந்த மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டோட மாஸ் என்னவோ அதை போட்டணும். அப்போ மாஸ் பை மோலார் மாஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஒரு ஃபார்முலால இருந்து இன்னும் உங்களுக்கு என்ன, இப்போ மாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ என்ன செய்வீங்க, மாஸ் இங்கே வச்சுட்டு மாலிகுலர் மாஸ் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ் is equal to mass. கரெக்டா? mass is equal to number of moles into molecular mass. அதாவது மாஸ் அப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க, இந்த மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த மாலிகுலர் மாஸ் இங்கே கொண்டு போயிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸை கீழே கொண்டு வந்துடணும். அப்போ மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துடும். மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு சில இடத்துல தேவைப்படும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சின்ன லெக்சர் தான். உங்கள் 12th அளவுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதனால தான் இது கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நீட்லாம் போகிறீங்கன்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம பண்ணலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு நீங்கள் 12th இதெல்லாம் நான் சொன்னது தேவைப்படும். இந்த செட்டில் நீங்கள் வந்து எல்லா பேசிக்ஸுமே தெரிஞ்சு ரொம்ப எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நிறைய நம்ம கொண்டு வருது. அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா எப்படி புரியுதுன்ட்டு, ஸோ தட் அது மற்றவங்களுக்கு இன்னும் ரீச் ஆகும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.